Hey guys, welcome back to Square Cut Studio. Yes, today என்ன பார்க்க போறோம்னா ஃபைவ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வந்து 2-2. பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் போனாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் டீம் ஃபுல்லாக விராட் கோலி, ரோஹித் சர்மா இங்கே யாருமே கிடையாது. பட் யா இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். வாட்ஸ் யுவர் பாயிண்ட்ஸ்? ஸோ 5 days டெஸ்ட் மேட்ச், எல்லா டெஸ்ட் மேட்சும் 5 days போனது ஆக்சுவலாக கரண்ட் அந்த பேஸ்பால் ஜென்ரேஷனில் ஒரு சூப்பரான விஷயம். லைக் டெஸ்ட் கிரிக்கெட் இன்னும் அலைவாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான சீரீஸ் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். லைக் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே ஆஃப் த டெஸ்ட் மேட்சஸ் வந்து லைக் ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தது. இங்கிலாந்து ஒரு சைடு டாமினேட் பண்ணுவாங்க, ஒரு சைடு இந்தியா டாமினேட் பண்ணுவாங்க. பட் நம்ம செஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் இந்தியா நிறையா செஷன்ஸ் வின் பண்ணாங்க. பட் அந்த கிளச் சுச்சுவேஷன்ஸில் வந்து இங்கிலாந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுனால 2 டெஸ்ட் மேட்ச் வந்து அவங்க சைடில் போச்சு, ஒரு டெஸ்ட் மேட்ச் ட்ராவ் ஆச்சு. ஸோ வந்து எல்லாமே பார்த்து லைக் ஒரு அப்சல்யூட் சினிமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பர் டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த டெஸ்ட் சீரீஸோட ஹைலைட்ஸ் வந்து இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் ஒருத்தர் புதுசாக பார்க்க போகிறாங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸோட ஹைலைட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் மேலே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும். நான் என்ன சொல்லுவேன்னா, இதை நான் இந்த சீரீஸ் ஆக்சுவலாக எப்படி பார்ப்பேன்னா, சீனியர்ஸ் இல்லாமல் ஒரு ஓவர்சீஸ் சீரீஸ் போனாங்க ஆக்சுவலாக. பட் சூப்பராகவே கொண்டு போனாங்க. பேட்டிங் பற்றி எந்த கன்சர்னுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நல்லா ஓவர்சீஸ்லேயே இப்படி ஆடினாங்கன்னா ஹோம்லலாம் எனக்கு தெரிஞ்சு தே வில் ப்ரூவ் டு அ பாயிண்ட். இனிமேல் எனக்கு தெரிஞ்சு கன்சர்ன் எதுவும் இல்லை. பட் பவுலிங் ஸ்டில் ஐ ஹாவ் லாட் ஆஃப் கன்சர்ன். பிகாஸ் அந்த ஷமி, பும்ரா, இஷாந்த் சர்மா அந்த குவார்டர் ஆஃப் பேசஸ் மாதிரி இவங்க இல்லை. எஸ், பவுலர் வந்து டெவலப் ஆகிற வரைக்கும் டைம் ஆகும். இட்ஸ் அ லாங் டைம். ஏன்னா இஷாந்த் சர்மாவுமே ஃபர்ஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் மேட்ச் பெருசாலாம் ப்ரூவ் பண்ணல. அவரோட ஆவரேஜில் 35 மேலே இருந்துச்சு. நான் பெருசாக எதுவும் பவுலர்ஸை கொஷின் பண்ண மாட்டேன். பட் திஸ் யங் டீம் 2-2 இட்ஸ் அ குட் ரிசல்ட். பட் இன்னுமே சில விஷயங்கள் பாட்டில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சீரீஸை வின் பண்ணிக்கலாம். அகெயின் அவங்க டீமுமே ஒரு டிரான்சிஷனில் தான் இருந்தாங்க. இது வந்து ஒரு காரணமாக சொல்லி 2-2. ஐ ஸ்டில் எக்ஸ்பெக்ட் a 3-2 series, but yeah, it's a well fought series. ஸோ பவுலர்ஸ் சொல்கிற மாதிரி வந்து இந்தியா வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. பட் ஆக்சுவலாக நம்ம இதை பற்றி ஒரு வீடியோவே ஆக்சுவலாக நம்ம போடலாம். பிகாஸ் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா தான் வந்து இந்தியன் டீமோட அந்த ஃபாஸ்ட் பவுலிங் கோரோட ஒரு லீடர் மாதிரி இருந்தார். பட் அவருக்கு இந்த சீசன் வந்து இந்த சீரீஸ் வந்து லைக் அவ்வளோ அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரொம்ப பயங்கரமான சீரீஸ் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் அவர் நம்பர்ஸ் போய் சொல்லலை. வெறும் 3 டெஸ்ட் மேட்சஸ் ஆடியே அவர் இந்த மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ரேங்கிங்கில் டாப் 5 டாப் 6 இருக்காரு. ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இப்படியே வந்து அவர் மேட்சை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா எத்தனை நாளைக்கு அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவாருன்றதே ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. பிகாஸ் வந்து இப்போ ஏஷியா கப் ட்ராஃபியில் கூட இன்னும் 1 month கேப் இருக்குது. பட் ஆனால் அவரை அந்த சீரீஸ் வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவர் 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடிட்டு வராரு, ப்ளஸ் 1 month கேப் இருக்குது. அண்ட் ஏஷியா கப் வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் த கேம் தான். ஸோ பும்ராவோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அந்தளவு தான் இருக்குன்னா அவரால் எத்தனை நாள் வந்து இன்னும் எத்தனை மேட்சஸ் வந்து அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவார்ன்றது டவுட்டு. அண்ட் இந்த இடத்துல நம்ம சிராஜ் மாதிரியான ஒரு பவுலருக்கு கிரெடிட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நாட் ஜஸ்ட் பிகாஸ் அவர் தான் அந்த சீரீஸோட லீடிங் விக்கெட் டேக்கர், ஓவரில் அவரோட சம் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பாஸ்ட் ஒரு 3 yearsஆகவே லைக் நீங்கள் 2021 பிஜிடிலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பிஜிடியில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வர விடாமல் ஓடிட்டுருக்காரு சிராஜ் தான். ஒரு அன்சங் லீடராக இருந்திருக்காரு. லைக் அன்சங் ஹீரோன்றது நம்ம நிறையா பேட்டர்ஸ், நிறைய பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நம்ம பேசுவோம். பட் அன்சங் லீடர் ஆஃப் த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ஒரு பாயிண்ட் நான் இன்டரப்ட் பண்ணுறேன்னு நினைக்காது. பட் ஆனால் இந்த பும்ரா டாபிக் வந்து ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பும்ரா இருந்ததுனால பும்ரா இருந்தப்போ 2 மேட்ச் தோத்துட்டாங்க, இல்லாதப்ப சமிட் அப் இந்த மாதிரி விஷயத்து மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம பெருசாக பேச மாட்டோம். பட் இருந்தாலும் நான் ஏன் இது பேசணும்னா,
சி இந்தியாவுக்கு விராட் கோலி, ரோஹித் சர்மா, சச்சின் டெண்டுல்கர் அப்புறம் பிக்கெஸ்ட் மேட்ச் வின்னரு ஜஸ்பிரீத் பும்ரா. நான் போய் சொல்லலாம், நீ போய் சொல்லலாம், பட் ஸ்டாட்ஸ் போய் சொல்லாது. அரௌண்ட் த வேர்ல்ட் விக்கெட் எடுத்திருக்காது. நீங்க விராட் கோலியோட சேனா டெஸ்ட் ரெக்கார்ட் எடுத்தாலுமே அவர் தான் டாப் விக்கெட் டேக்கர்ஸ் அண்ட் மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்சஸ். ஹி டிசர்வ்ஸ் தட் டைப் ஆஃப் வென் ஹி வாண்ட்ஸ் ஹி பிளே. அந்த அளவு பொசிஷனை எடுத்திருக்காரு. பட் எல்லாரும் சொல்லலாம் ஏசியா கப் 1 மந்த் இருக்கு, இத்தனை ஐபிஎல் மேட்சஸ் ஆடிக்கிறது, இதெல்லாமே ஒரு தப்பான கம்பேரிசனாக தான் நான் பார்ப்பேன். ஐபிஎல் மேட்ச்ன்றது ஒரு 4 hours மேட்ச். அது வந்து கண்டினியூஸா ஆடணும். அது ரெஸ்ட் இருந்தா T20 அது டிஃப்ரெண்ட் பால் கேம். அட் த சேம் டைம் டெஸ்ட் மேட்ச்ன்றது அரௌண்ட் ஒரு 150 hours போடணும். ஒரு 4 to 5 டெஸ்ட் மேட்சஸ்ல. அவர் ஏன் டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறாரு? இப்போ நிறைய பேர் இந்த முகமது கைஃப்லாம் என்ன சொல்றாருன்னா, பெட்டர் ரிட்டையர் அண்ட் பிளே த அதர் 2 ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் திஸ் இஸ் த பின்னக்கல் ஆஃப் த கிரிக்கெட். அண்ட் அவர்னால எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சைக்கிள் ஆட முடியும்னு நினைக்கிறேன். WTC 27 வரைக்கும் ஆடலாம். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற அந்த 2 ஃபார்மேட் அதெல்லாம் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் ஹிம். நான் அந்த மாதிரி பிளேயர்லாம் ரிஸ்க் பண்ண மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி சுனில் கவாஸ்கர்லாம் ஆர்மி மேனோட கம்பேர் பண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி ட்ராப்லாம் நம்மலாம் விழாம ஒரு பிளேயர் அவரோட பாடி, அவரோட ஆக்ஷன், அவரோட பயோ மெக்கானிக்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி போறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் சிராஜ், பட் சிராஜோட ஆக்ஷனும் பும்ராவோட ஆக்ஷன் டோட்டலி வேற. அண்ட் சிராஜோட லெக் ஸ்ட்ரென்த், அவரோட காஃப் ஸ்ட்ரென்த், அவரோட ஷின் ஸ்ட்ரென்த் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும். பும்ராக்கு ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரென்த் வரும். இந்த மாதிரி நிறைய பயோமெக்கானிக்ஸ் இருக்கு. அண்ட் கைஸ், நீங்க சிராஜ் வந்து எடுத்த விக்கெட், எடுத்த ஃபைஃபர் எல்லாமே ஓவர்சீஸ்ல வின் அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் இங்க பாயிண்ட் என்னன்னா, போத் ஆர் விக்கெட்டிங் போலர்ஸ். பும்ரா வந்து போடும்போது அவர் போடுற நம்பர் ஆஃப் பால்ஸ் வேற, அவர் லாங்கர் ஸ்பெல்ஸ் போடுவாரு. அவர் போடும்போது எவ்ரி பால் விக்கெட்டிங் பாலா இருக்கும். அவரோட அக்யூரசி வந்து அதிகம். அவரோட ஆவரேஜ் அவரோட அக்யூரசி பத்தி பேசும். ஆக்சுவலா நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், நான் இன்னைக்கு கூட காலைல கூட ஒரு ஸ்டாட் பார்த்தேன், திஸ் இஸ் பேஸ்ட் பால், ஈவன் ஸ்டார் கமின்ஸ் கோஸ் அரௌண்ட் 4.5 எக்கானமி. when Prasidh Krishna and immature bowler, again sorry for immature, he is a new bowler, இஸ் கோயிங் ஃபார் 4.8னா நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஹார்ஷா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் பிரசித் கிருஷ்ணாவே ஒரு விக்கெட்டிங் பவுலர். அவர் போற லென்த்ஸ் எல்லாமே ஃபுல்லா இருக்கும். அவருக்கு இன்னும் பெருசா ஸ்டாப் பால்ஸ் அவர் இன்னும் பெருசா கண்டுபிடிக்கல. ஆஸ் அ பவுலரா அவர் இப்பதான் வாழ்ந்துட்டு வர்றாரு. நம்ம ஃபேன்ஸ் வந்து பேட்ஸ்மேன்ட்ட வேணா ஹார்ஷா இருக்கணுமே தவிர, ஐ திங்க் பவுலர்ஸ் கிட்ட நம்ம ஹார்ஷா இருக்கிறதுல எந்த ஒரு பாயிண்டாமே நான் பார்க்க மாட்டேன். மேபி டைம் நிறைய கொடுத்து பார்க்கணும். ஏன்னா இஷாந்த் சர்மா மாதிரி ஒரு பவுலர்லாம் இந்தியாக்கு 100 டெஸ்ட் ஆடும்போது ஷுவரா பிரசித் கிருஷ்ணா மாதிரி பவுலர், அகைன் பும்ரா மாதிரி ஒரு பவுலர் அந்த டெஸ்ட் ஆடுவார்னா நான் சொல்ல மாட்டேன். பட் ஈஸியா ஒரு 50 to 60 டெஸ்ட் ஆர் 70 டெஸ்ட் ஆடலாம், தப்பே இல்லை. அண்ட் அகைன் திரும்பவும் சொல்றேன், ஓவர்சீஸ் டெஸ்ட்ல 5 மேட்ச் சீரிஸ் வந்தா அவர் 3 டெஸ்ட் மேல ஆடக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச், தேர்ட் மேட்ச், 5th மேட்ச் ஆடலாம். நடுவுல எல்லாம் எங்கேயுமே ஆடாம இருந்தாலே பெட்டரா இருக்குன்னு தோணுது. அகைன் சிராஜ் நத்திங் டு டேக், அவர் ஒரு ஒர்க் ஹார்ஸ் அவர்லாம். பட் ஆனால் கம்பேரிங் தீஸ் 2 bowlers இஸ் டோட்டலி a crime. திரும்பவும் இந்தியன் ஃபேன்ஸ் தப்பு தான் பண்றாங்க. கம்பீர் ஏதோ இந்த இந்த ஐடியாலஜி தான் டீம் சொல்லிட்டு முடிக்கிறாரு. அகைன் திஸ் ஃபேன் வார்ஸ் ஆர் கிரியேட்டிங். ஸோ நம்ம அப்படியே லைக் பவுலர்ஸ் அனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்துட்டு அப்படியே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் போமா. ஆக்சுவலா இந்தியா பவுலர்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், ஷார்துல், சோமஸ் டுடாக்கா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். எஸ்பெஷலி பிரசித் கிருஷ்ணா அவரை போட்டு ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. பட் ஆனால் எந்தெந்த டைம்ல விக்கெட் வேணுமோ அவர் எடுத்து கொடுத்தாரு. பட் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு, ஹர்ஷ்தீப் சிங் இந்த சீரீஸ் டெபியூ பண்ணல. எக்ஸாக்ட்லி, நம்ம ப்ரிவியூல எல்லாமே சொல்லியிருந்தோம் ஹர்ஷ்தீப் சிங் ஆடணும்ட்டு. பட் நெவர்த்லெஸ், பட் ஆனால் அவரோட டெபியூ கண்டிப்பாக கிடைக்குங்க, நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். பட் இங்கிலாந்து போலிங் மட்டும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்சதே ஜாஷ் டங்கும் கஸ் அட்கின்சன் தான். எனக்கு நான் ஏன் கஸ் அட்கின்சன் சொன்னேன்னா, அவர் வந்த ஒரு மேட்சுமே ரொம்ப சூப்பரா போட்டார். ஆக்சுவலா அந்த ஓவல் மேட்ச்லாம் உயிர் கொடுத்ததே அவர் தான் நான் சொல்லுவேன். சூப்பரா போட்டார். அவரோட ஸ்பெல் எல்லாமே ஒரு எவ்ரி ஓவர் சம்திங் ஏதோ நடக்க போகுது, கண்ட்ரோல்டா இருந்தது. அவரோட லென்த் அண்ட் லைன் எல்லாமே கண்ட்ரோல்டா இருந்துச்சு. அண்ட் அவரோட அந்த ஃபுல்லர் பால், அகைன் அந்த பால் வந்து சூப்பர்பா ஒரு ஸ்டாக் டெலிவரி வச்சிருக்காரு. மற்றபடி பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓவர்டன் அவரோட கேட்ச் நிறைய மிஸ் பண்ணாங்க. அவராலையும் எதுவும் பண்ண முடியல. பட் திஸ் இஸ் அபவுட் தேர் போலிங். அவங்க போலிங்ல ஸ்டாண்ட் அவுட் வந்து
ஸ்டோக்ஸ் தான் என்னை கேட்ட ஸ்டோக்ஸ் அவர் போட்ட அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஆக்சுவலாக அவர் பேட்டிங்கில் நல்லா பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பேட்டிங்கில் அந்த ஒரு 100னால அவரோட டோட்டல் ரன் ஸ்கோர் வந்து எங்கேயோ போயிடுச்சு. பட் ஆனால் பவுலிங்கில் ஒரு செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. சூப்பராக கான்ட்ரிபியூட் செம்ம ஒர்க் லோட் வேற அவருக்கு. லைக் நிறைய ஸ்பெல்ஸ் போட்டாரு, ஹெவி பால்ஸ் நிறைய போட்டாரு. அண்ட் ப்ராப்பரா வந்து லைக் சாய் சுதர்ஷனுக்குலாம் சொல்லி வச்சு கரெக்டா ஃபீல்ட் செட் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டான பவுலிங். சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பிளேயர் புதுசாக வரும்போது இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லவே வேணாம். அகைன் அவரோட பயோமெக்கானிக்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அகைன் 80+ கேஜி அவரோட பாடி வெயிட். அவர் வந்து 90 மைல்ஸ் per hour வந்து போடுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. பட் நத்திங் டு டேக் அவே ஃப்ரம். பட் ஆனால் கம்பீர் வந்து ஹாரி புரூக் சீரியஸ் நாமினேட் பண்ணியிருந்தாரு. அது டோட்டலி சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. யா இங்கிலாந்து பவுலிங்கை கவர் பண்ணியாச்சு. வி கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு பேட்டிங். பேட்டிங் பற்றி நீ என்ன? இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர். எக்ஸாக்ட்லி கைஸ். நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீரீஸ் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஆல்சோ அவருக்கு சான்ஸும் கிடைக்கல. அண்ட் இன்ஜுரி வேற ஆயிடுச்சு. அவரை பற்றி நம்ம பெருசாக பேச எதுவும் இல்லை. பட் வாட் அ சீரீஸ் ஃபார் ரவீந்திர ஜடேஜா. வாரியருங்க. செகண்ட் பீக். அவரோட செகண்ட் பீக் எனக்கு தெரிஞ்ச அவர் கரியரே பீக் தான். நடுவில் மட்டும் ஒரு 2 years இன்ஜுரினால ஏஷியா கப்லேருந்து போயிடுவார். அப்படி அவர் ஒரு கரியரே பீக் தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் பிளேயர்ஸ் ஆஃப்டர் அஜிங்கிய ரஹானே என்கிட்ட ரவீந்திர ஜடேஜா இப்போ பீப்புள் பிரைஸ் பண்றாங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச அண்டர்ரேட்டட் பிளேயர்னா ரஹானே, அடுத்து இவரு தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ரவீந்திர ஜடேஜாவை அவ்வளோ ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஷியோராக ஜடேஜா ஒன்ஸ் கிரிக்கெட் இந்தியன் டீம்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவரோட ஸ்பேஸை ஃபில் பண்ண போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பேசலாம், அக்ஷர் பட்டேல், நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க, ஐபிஎல்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். என்னதான் பேசினாலும் ஓஜி அண்ட் ஒன் திங் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, ஆல்வேஸ் உனக்கு தெரியும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணி நம்ம இந்தியன்ஸ் வந்து நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸோட வேல்யூ சம்டைம்ஸ் ரொம்ப மறந்துடுவாங்க. பட் இவர் போனாதான் நீ சொன்ன மாதிரி இவரோட வேல்யூ வந்து when it's lost they will. ஏன்னா சில விஷயம் ரொம்ப ஈஸியாவே பண்ணி காமிச்சிடுறாரு. பட் அவரோட ஆப்சன்ஸ் தான் அவரோட பிரசன்ஸ் என்னன்றதை காட்டும். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். சான்ஸ் கிடைச்சா எப்பயுமே ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ரைட் ஃப்ரம் த கிளட்ச் பிளேயர் ரைட் ஃப்ரம் த டெபியூ. நம்ம டிஎன்பிஎல்லாம் நிறைய ஒரு ஓப்பனிங் இறங்கி செஞ்சுரிஸ் அசால்ட்டா அடிச்சு பார்த்துருக்கோம். ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆடி ரெட் பால் கிரிக்கெட்டை அந்த ஒரு ஸ்பெல்ல சூப்பரா ஆனார். அந்த ஃபைனல் செஷன் ஆஃப் த டே நல்லாவே புல் ஹூக்குன்னு எல்லாரையும் போட்டு அடிச்சாரு அன்னைக்கு. அதுதான் 4th டெஸ்ட்ல வந்து ஒரு கம்போஸ்டர் காமிச்சு கேமை லாங்காக எடுத்துட்டு போனாரு. பட் 5th டெஸ்ட்ல வந்து என்னால் இந்த அட்டாக்கிங் கிரிக்கெட்டும் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூஷியல் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணார் ஃபைனலாக. ஸோ அண்ட் அவரோட கெரியர் கிராஃப் நம்ம எடுத்து பார்த்தாலே அவர் அடித்த 50s அண்ட் இந்த 100 எல்லாமே வந்து இந்தியாவுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து லோவர் ஆர்டரில் அடிச்சு கொடுத்துருக்காரு. எக்ஸாக்ட்லி. எங்கேயோ டொமஸ்டிக் ஆடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். மிட்வே த்ரூ த நியூசிலாந்து ஹோம் சீரீஸ் வந்தார். அப்படியே அவரோட இடத்த பிடிச்சிட்டாரு. அதனாலதான் ஐ திங்க் அவருக்கு அந்த இம்பாக்ட் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கொடுத்தாங்க. ஒரு மாதிரி அவரு ஒரு ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டருங்க. ஹோமா இருக்கட்டும் அவையவா இருக்கட்டும், he should be playing. பட் இருந்தாலும் நான் அந்த 4 seamer அந்த பாலிசி எடுத்தாதான் we will win டெஸ்ட் அவே. இல்லைன்னா கஷ்டம். நீங்க லைக் இந்த ஃபைனல் கூட எடுத்துக்கோங்க, WTC ஃபைனல். ககிசோர் ரபாடா, முல்டர், இங்கிடி இந்த மாதிரி நல்ல குவார்டர் இருந்ததுனால தான் ஜெயிச்சாங்க. மார்க்கோ ஆன்சன் 4 சாலிட் பேசர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா யூ கான்ட் டேக் 20 wickets. ஐ திங்க் நம்ம நெக்ஸ்ட் பேட்டிங் போயிடலாம். லைக் லோவர் ஆர்டர்னு வர்றப்ப நான் அந்த சைடில் இங்கிலாண்டில் வந்து ஒரு பிளேயர் வந்து ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார், ஜேமி ஸ்மித். நம்ம ஆக்சுவலி இந்த பிளேயர் பற்றி பேசிருந்தோம். செம்ம டேலண்ட். அவர் விக்கெட் கீப்பிங்கும் சூப்பராக இருக்கு. ப்ளஸ் லைக் கிறிஸ் வோக்ஸ்க்குலாம் அப் டு தி ஸ்டெம்ஸ் வந்து செம்மையாக விக்கெட் கீப்பிங் பண்ணார். அண்ட் பேட்டிங்கும் வந்து
லைக் அந்த அக்ரெசிவ் இன்டென்ட்டோட சூப்பரா ஆடுறாரு. எக்ஸாக்ட்லி. நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பத்தி. நம்ம ஜேமி ஸ்மித் அஸ்வின் கம்பேரிசன் எல்லாமே, அஸ்வின் மாதிரியே அவரோட பேட்டிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம். பட் எனக்கு தெரிஞ்சு லோவர் ஆர்டர் பேட்டிங் பத்தி நம்ம பேசும்போது இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ணலாம்னா, இந்தியன் டீம்ல ஐ திங்க் ஷர்துல் தாக்கூர் ஒரு மேட்ச் நல்லாவே பண்ணியிருந்தார். ஷர்துல் தாக்கூரா இருக்கட்டும், ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், இவங்கலாம் ஜஸ்ட் ஒரு கிளிம்சஸ் காமிச்சாங்க வாட் தே கேன் டூ அப்படின்ட்டு. ஆகாஷ் தீப் பத்தி சொல்லணும், சூப்பர்பா ஆனாரு. ஆக்சுவலி அவரோட கான்ட்ரிபியூஷன் மறக்கவே கூடாது. அந்த டிராலையுமே சரி ரொம்ப நல்லா ஆனார். அந்த அந்த ஆக்சுவலி அந்த நாக் தான் கேம் சேஞ்சிங் நாக் நமக்கு. அண்ட் யா, அட் த சேம் டைம் இங்கிலாந்துல பார்க்கும்போது இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் டெய்லண்டர்ஸ் ரொம்பவே நமக்கு பெரிய ஹெட்டேக்கா இருந்தாங்க. நம்ம நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அதை மாத்தினதே அவங்க தான். நிறைய விஷயம் தே ஹவ் டன் அ லாட். அந்த கிரைண்டிங் சொல்லுவாங்க, அவங்க தான் அந்த விஷயத்த ரொம்ப பண்ணாங்க. ரன்ஸ் நிறைய நம்மளும் லீக் பண்ணோம். பவுலர்ஸ் லைக் பிரசித் கிருஷ்ணா அவங்க எல்லாருமே நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாங்க. நெவர்த்லெஸ் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். இந்தியன் பேட்டிங் இஸ் இங்கிலாந்து பேட்டிங். நான் யார் சொல்லுவேன்னா சுப்மன் கில் தான் சொல்லுவேன். நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. லைக் இவர் வந்து ஒரு நீங்க என்னன்னா சொல்லுங்க, ஃபிளாட் ட்ராக் புள்ளி வாட் எவர் யூ கேன் சே, பட் 750 ரன்ஸ் இன் சீரியஸ் இட்ஸ் நோ ஜோக். அண்ட் வென் யூ நீட் இம் த மோஸ்ட் அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு கொடுக்குறாரு. இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு கேப்டன்ஸ் நாக்கு. அட் த சேம் டைம் நான் அங்க யார குவாலிட்டி பேட்டர் எடுப்பேன்னா, நிறைய நிறைய பேர் சொல்லுவீங்க ஹாரி ப்ரூக். நான் திரும்பவும் ஜோ ரூட் பக்கம் தான் போவேன். ஜோ ரூட் போவேன் அண்ட் ஐ வில் டேக் பென் டக்கெட். இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட டாப் மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பென் டக்கெட்டுமே நான் ஏன் சொல்லுவேன்னா, அந்த பும்ரா ஃபேக்டரை வந்து நல்லிஃபை பண்ணதே எனக்கு ரொம்ப பென் டக்கெட் தான் தோணும். எஸ், அவர் எடுத்தார் விக்கெட் பும்ரா, பட் இருந்தாலும் நான் ஒரு பெரிய பும்ரா ஃபேன். இருந்தாலுமே பென் டக்கெட் அவர் ரொம்ப நல்லா ஆடினாருன்னு தோணுச்சு. ஆஃப்டர் லாங் டைம் எ பிளேயர் கம்ஃபர்டபுளா இருந்தார் பென் டக்கெட். பட் ஆனா பும்ராட்ட தப்பிச்சு ஆகாஷ் தீப் நிறைய வாட்டி மாட்டினாரு. ஆகாஷ் தீப்டா மாட்டினாரு. ஆக்சுவலா அவருக்கு அந்த இன்கமிங் பால்ல ஒரு வீக்னஸ் இருக்கு, பேட் பேட் கேப் இருக்கு பென் டக்கெட்க்கு. பட் இருந்தாலும் அவங்க அப்ரோச் படி பார்க்கும்போது ஷுவரா இந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அவங்க அப்ரோச் படி பார்க்கும்போது அவங்க ஹாரி ப்ரூக் அந்த ஷாட் ஆடினதுமே பெரிய டவுட் தான். ஏன்னா இந்தியா அந்த டைம்ல இருந்தா கண்டிப்பா அந்த மேட்ச் சீல் பண்ணிருப்பாங்கன்னு தோணுச்சு. 300 for 3ல இருந்து எப்படி தோத்தாங்கன்னே தெரியல. எஸ், பட் ஆனா செம்ம வின் ஃபார் இந்தியா. ஹோப் தே வின் த ஹோம் சீரீஸ் டு கெட் த மொமெண்டம் பேக் இன். இன்னும் கம்பீர் ஒரு சாலிட் டெஸ்ட் சீரீஸ் ஜெயிக்கல, பங்களாதேஷ் சீரீஸ் மட்டும் தான் ஜெயிச்சாரு. ஒன்றும் அவ்வளோ பயங்கரமான சீரீஸ்லாம் கிடையாது. அதுதான் சொல்றேன், ஃபேன்ஸ் நாட் ஃபர்கெட் ஹி இஸ் செட் டு வின் அ குட் சீரீஸ். பட் ஐ ஹோப் ஹி வின் பிகாஸ் எல்லா இன்னும் பெருசா ஜெயிக்கல, அதான் நான் சொல்லுவேன். இட்ஸ் சூப்பர் வின் இன் ஓவல், அதனால நான் நத்திங் டு டேக் அவே. பட் இருந்தாலும் இட்ஸ் ட்ரா சீரீஸ். இது ஜெயிச்சிருக்க வேண்டிய சீரீஸ். ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ்னால நம்ம தோத்துறோம்னு நான் சொல்லுவேன், வேற எதுவும். அண்ட் நான் வந்து இந்தியன் சைட்ல இருந்து அஃப்கோர்ஸ் கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். பட் ஐ வில் கோ வித் கேஎல் ராகுல். பிகாஸ் வந்து அந்த நியூ பாலை பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணார். ஜெயஸ்வால் என்னதான் லைக் என்ன கேட்டால் ஜெயஸ்வால் ஆன் அண்ட் ஆஃப் சீரீஸ் தான். லைக் அவர் வந்து அவர் பில்ட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவர் இந்த சீரீஸ் பெர்ஃபார்ம் பண்ணலை. அங்கே ஹியர் அண்ட் தேர் ஒரு 150s அடித்தாரே தவிர. பட் கேஎல் ராகுல் தான் கன்சிஸ்டண்ட்டாக ஆடினார். லைக் நியூ பாலை வந்து ரொம்ப நேரம் நெகோஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப நிதானமாக. இன்ஃபேக்ட் அவரோட டிரைவ்ஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப கிளாஸியாக இருந்தது. பர்சனலாக அவரோட பை ஃபார் த பெஸ்ட் சீரியஸ் ஆஃப்டர் பிஜிடி 2017 எல்லாரும் சொல்லுவாங்க, இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட் சேம் டைம் ஜெய்ஸ்வால் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 50+ ஆவரேஜ் பேட்ஸ்மேன் இந்தியன் டீம்ல டெஸ்ட் டீம்ல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவர் மட்டும்தான் இருக்காருன்ட்டு. சடனா 49 வந்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி நம்ம சொன்னதுலே நம்ம பேசினதுலே இந்த ஒரு இந்தியன் நம்ம டீம்ல இவர் தான் இதுதான் சொன்னோம். அண்ட் நல்ல வேலை லாஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து ஒரு நான் பெருசா அவர் பெருசா பிளேம் பண்ண மாட்டேன். கொடுத்த சான்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு அவரோட ரெக்ரெட் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் விட்ட ஒரு 4 to 5 கேட்சஸ் பிடிச்சிருந்தாரு, சீரியஸே மாறி இருக்கும். அவரு என்ன பண்றது, அதுதான் சைக்கிள் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. அவர் கேட்ச் விட்டாரு, கடைசி மேட்ச்ல அவரோட கேட்சஸ் இங்கிலாந்து பிளேயர் விட்டாங்க.
அண்ட் எஸ். கருண் நாயர். யா இந்த 2 பிளேயர் பத்தி பேசி ஆகணும். இந்த 2 பிளேயர் பத்தி பேசும்போது மித்த 2 பிளேயர் பத்தி பேசி ஆகணும். சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர். மோஸ்ட்லி இவங்க 2 பிளேயர்ஸ் திரும்ப வருவாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம ஆல்ரெடி நம்ம 5th டெஸ்ட் ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம். டு டு த ஒன் ஹூ வாட்ச் தட் வீடியோ நோஸ், ஹர்ஷ்தீப் நான் விளையாட வரான்னு டவுட்டாக தான் சொன்னேன். கம்பீர் இறக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஏன்னா செர்டைன் கோச்சஸ் ஃபாலோ செர்டைன் பாலிசிஸ். அதை நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். இப்போ ரவி சாஸ்திரி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாலிசி வச்சிருந்தாரு. 20 விக்கெட்ஸ் எடுக்கணும், 4 சீமர்ஸ். அவருக்கு வந்து ஒரு கட்ஸ் இருக்கு. என்னன்னா, நான் அஸ்வின் ஜடேஜாவை டிராப் பண்ணிட்டு கூட நான் மேட்சை வின் பண்ணி காமிப்பேன். நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம ஒரு டிராவிட் எடுத்தோம்னா அவர் வந்து ஹி பேக்ஸ் இஸ் பிளேயர் டு த சீரியஸ் எண்ட். ஒரு 5 மேட்ச் இருந்துச்சுன்னா 5 மேட்ச் ஃபுல்லாக கொடுப்பாரு அந்த மாதிரி. பட் ஆனால் கம்பீர் பார்த்தோம்னா என்னதான் ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்ணிட்டாரு. பட் அவரோட டெஸ்ட் கோச்சிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்து நம்ம பார்த்தது. ஹி ஆல்மோஸ்ட் சேஞ்சஸ் எவ்ரி திங். ஒரு மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பார் ஆன் அண்ட் ஆஃப். எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்ஷனுக்கு ஒன்ஸ் நம்பர் 3 கொடுத்து பார்த்துருக்கலாம். இல்லை கருண் நாயரை நம்பர் 5ல வச்சு ஃபுல்லாக கொடுத்துருக்கலாம். எதாவது ஒன்று ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அது பண்ணாததுனால 2 பிளேயருமே அன்சர்டனிட்டி ஆகி இப்போ 2 பிளேயர்ஸோட ஃபியூச்சரே இட்ஸ் எ பிக் கொஸ்டின் மார்க். ஷுவராக அங்கே சர்ஃபாஸ் கானோ இல்லை வேற ஒரு நல்ல டொமஸ்டிக் பேட் ஈஸ்வரனோ யாராவது இப்போ ரீப்ளேஸ் பண்ண தான் போகிறாங்க. ஆஃப்கோர்ஸ் கருண் நாயர் திரும்ப வர வாய்ப்பே கிடையாது. இது கஷ்டம் தான். பட் ஆனால் அட்லீஸ்ட் வந்து அவர் இன்னொரு சான்ஸ் வேணும்னு கேட்டதுக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு 50 தான் அடிச்சுட்டு போனார். யா எக்ஸாக்ட்லி. ஆஸ் அ லைக் அவரோட கிரிக்கெட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது மேபி அவர் இதுக்கப்புறம் மேபி ரிட்டையர் ஆனார்னா கூட இவன் ஹி லுக் பேக் அந்த ஒரு 50 அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஏன்னா அது ஒரு மாதிரி டஃப் சுச்சுவேஷனில் வந்துச்சு ஆக்சுவலி. மேபி ஹி கேன் லுக் பேக் அண்ட் ஹேவ் அ ஸ்மைல் ஆன் இட். பட் யா இட் எண்ட்ஸ் ஆக்சுவலி. இந்த சீரீஸ்க்கு அப்புறம் கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால் மோஸ்ட்லி எல்லா இதுலையும் கண்டினியூ பண்ணுவாங்க. எக்ஸப்ட் இஃப் எனி ஒன் கெட்ஸ் இன்ஜுரி மோஸ்ட் லைக்லி இவங்க தான் அடுத்த சைக்கிள் ஃபுல்லாக. ஆமாம். ஐ ஹோப் தே வின் தட் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ். ஏன்னா ஹோமில் ஜெயிச்சு திரும்ப அந்த கண்டினியூ அந்த டாமினன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணணும். அப்போதான் அந்த பிஜிடி எல்லாம் வரும்போது தே வில் கெட் ரெடி. எஸ், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம வந்து ஒரு கம்பைன்டு 11 எடுத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபார் மீ ஓப்பனிங் கேஎல் ராகுல், பென் டெக்கெட். ஸோ நம்ம நம்பர் 3 ஜோ ரூட் போய்க்கலாம். நம்பர் 4 ஷுவரா சுப்மன் கில். 5 ரிஷப் பண்ட். 6 பென் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸா ஜேமி ஸ்மித்தா? பென் ஸ்டோக்ஸ் நோ டவுட். ஆமாம், லைக் பவுலிங் வந்துரும்ல. ஸோ பென் ஸ்டோக்ஸ். நம்மள்ட்ட விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் இருக்கு. ஆமாம். ஸோ 6 பென் ஸ்டோக்ஸ். 7 இட்ஸ் கோனா பி ஐ திங்க் ஜடேஜா. சிராஜ் வந்துருவார் பவுலிங்ல. ஆமாம். சிராஜ் சாரி ஜடேஜா 7. 8 வந்து நம்ம ஜோஷ் டங் போயிடலாம். 9 சிராஜ். 10 பும்ரா. 11 இட்ஸ் கோனா பி வாஷி வேண்டாம். பும்ராவே எடுக்க முடியாது. ஆக்சுவலி பும்ரா நான் எடுத்திருக்கேன். லைக் நான் ஏன் எடுக்க மாட்டேன்னா ஜஸ்ட் 3 மேட்சஸ் தான். லைக் ஃபுல் சீரிஸ் மேபி நம்ம ஜோஷ் டங், முகமது சிராஜ், இன்னும் 2 சீமர் யாரு உனக்கு? அப்படி பார்த்தீங்கன்னா நீ ஆர்ச்சரி எடுக்கும்போது அவரும் ஒரு மேட்ச் தான். ஸோ நான் அதான் சொல்றேன், நீ பும்ரா, அட்கின்சன், சிராஜ் டங் போயிடலாம். யூ கான்ட் டேக் பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப். அவங்க எல்லாமே பெருசா பண்ணியிருக்காங்க. எஸ், பட் இவங்க தான் டாப் பர்ஃபார்மன்ஸ். ஸோ திஸ் இஸ் த 11. ஸோ இதோட கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். ஆஃப் கோர்ஸ் பென் ஸ்டோக்ஸ், நோ டவுட் அபவுட். அவர் 5th டெஸ்ட் மேபி அவர் ஆடினா ரிசல்ட்ஸ் could have changed, but nothing to take away from India. Keep supporting. Yes guys.
Keep supporting. Bye bye. Bye.